ஆபத்தான நிலைமையில ஒரு 9 மாவட்டங்களுங்க. ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல தான் நமக்கு மழை பொழிவு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது, இந்த 8 முதல் 10 மாவட்டங்கள் வரைக்கும் காத்திருக்கு. மிக கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகம். ஏன்னா, இத்தனை நாட்கள் நமக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்பவே சொல்லிட்டு இருந்தோம், எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கோ, 2 மடங்கு மழை பொழிவு கொட்டி தீர்த்துட்டு போயிரும் அப்டின்ட்டு. பாருங்க, அதே மாரியே கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மாவட்டங்கள் எங்கெல்லாம் வெயில் ரொம்ப கொளுத்தி எடுத்துச்சோ, அங்கெல்லாம் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாரி எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவா இருந்ததோ, அங்கேயும் கனமழை இப்ப நம்ம பார்க்க போகிறோம். எதனால இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டுல பெய்கிறது அப்படிங்கிறதையும் மிக விளக்கமாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வரப்போகிற நாட்கள்ல எந்த தேதிகள்ல மழை வருதுன்னு அப்பதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டேட் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நாளா கொடுத்திருந்தோம். இந்த ஜூலை எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு. ஜூலை 15 முதல் 20 வரை அப்படிங்கிற தேதிகள் பல நாட்களாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அததான் இப்போ நம்ம இந்த மழை காலத்துக்குள்ள நுழைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நமக்கு அக்டோபர், நவம்பர் மாதத்துல எப்படி நமக்கு ஒரு மழை காலமாக இருக்குமோ, அது போல தான் இந்த தென்மேற்கு பருவமழையில் அடுத்து வரும் நாட்கள் இருக்கும். எதனால இந்த மழை பொழிவு அப்படின்னா, மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தமிழகத்தில் மிக கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு. அதுதான் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். இத்தனை நாட்கள் வெறும் லேசான மழையும், சாரல் மழையும், மழையே இல்லாம கூட போயிருக்கு. ஆனா இப்ப பாருங்க, கனமழையும் மிக கனமழையும் பெரும்பாலான மாவட்டத்துல தீவிரமாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதுக்கு எல்லாமே காரணம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். தமிழ்நாடு முழுவதுமாக வரும் நாட்களில் மிக கனமழை பதிவாகும். அதுதாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மிக கனமழையும் புரட்டி போடும். முதலாவதாக நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள். கடலோர மாவட்டனாலே உங்க எல்லாருக்குமே தெரியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பத்தி தான் பேச போறோம். ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் வானிலையில ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்களுக்கு. எந்த நேரத்திலும் மிக கொடூரமான மழை பெய்யலாம். அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். மாலை மற்றும் இரவு நேரத்தில் பலத்த காற்று, இடி, மின்னல், கனமழைன்னு பயங்கரமா சூறையாடும். ஒரு சில இடத்துல மிக கனமழையும் பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்யும். சில இடத்துல கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கனமழை பெய்தாலும் சில இடத்துல மிக கனமழை கொட்டி தீர்த்துரும். மற்ற மாவட்டங்கள் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க. மிக கனமழை, அதி கனமழை வாய்ப்பு குறைவு. ஆனால் மிதமான மழை பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகும். சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில். அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழை பதிவாகிறோம். இதில் மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள், ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தா போதும். ஏன்னா நமக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல ஓரளவுக்கு கனமழை வரைக்கும் பெய்யும். மழை பெய்யாமலாம் போயிடாது. அதனால சில இடங்கள்ல மழை வரலன்னு கவலைப்படாதீங்க. இனிமே தான் நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும். உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால எங்க ஊர்ல மழை வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நிச்சயம் நமக்கு மழை கிடைக்கும் எல்லா பகுதிகளிலும். ஆகவே அநேக இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையுமாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுது. இங்க எப்படி நமக்கு மழை தீவிரம் இருக்கோ அதே மாதிரிதாங்க மேற்கு தொடர்ச்சியிலையும் செம்ம மழை காத்திருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளா தென்மேற்கு பருவமழை குறைஞ்சி போச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. எங்கப்பா மழையே சரியா வர்றதில்லை கோயம்புத்தூர்ல அப்படின்னு சில பேர் போட்டிருந்தீங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கணவாய் பகுதிகள், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகள், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, மலை பகுதிகள், வால்பாறை, சோலையார், சின்னக்கல்லார் இடங்கள்ல எல்லா பகுதிகளிலும் இனிமே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிடும். கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கவலைப்பட தேவையில்ல. நிறைய இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழை மறுபடியும் தீவிரம் அடைகிறது. உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கேரள மாநிலங்கள்லாம் பாருங்க, சரியான மழைங்க.
மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. கேரளாவெல்லாம் வந்து மிக கனமழை மறுபடியும் புரட்டி போட ஆரம்பிச்சிருக்கு. இதன் எதிரொலியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு உறுதியாக இருக்கு. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். தேனி மற்றும் தென்காசியில் இடைவெளி விட்டு அவ்வப்போது கனமழை மட்டும் பதிவாகும். சில இடங்கள்ல, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில், அந்த மலை பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. அதனால மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. டெல்டா மற்றும் தென் தமிழகம் மிக முக்கியமாக ஒரு பகுதிகள். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு. சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் பார்த்தா கனமழையாக இருக்கும். மழை அளவில் வித்தியாசம் இருக்கும். நிறைய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சில இடத்துல 5 முதல் 6 சென்டிமீட்டர்னு டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக மழை பதிவாகும். எப்படி இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாகிரும், கவலைப்பட தேவையில்லை. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி தாங்க மழை இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்காது. சில இடங்களில் பார்த்தா மிதமான மழை, சில இடங்களில் பார்த்தா கனமழைன்னு பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை பெய்யும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இன்னும் எங்களுக்கு சரியாக மழையே தீவிரம் ஆகலைங்க அப்படின்னு சொல்கிற பகுதிகளும் வரும் நாட்களில் பரவலாக மழை கிடைக்கும். தென் தமிழகத்தில் மழை பெய்யாமல் கிடையாது. சில இடத்துல மட்டும் மழை பெய்கிறது, சில இடத்துல மழை பெய்யாமல் இருக்குது. நிச்சயம் உங்கள் பகுதிகள் மழை இல்லாத இடங்களுக்கும் பரவலாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உறுதியாக இருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே, அதாவது தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே பல இடங்களில் மழை பதிவாயிருக்கு. காரணம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி இருக்கிறதுனால தான் மிக தீவிரமாக இருக்கும். இனி வரும் நாட்களில் பருவமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதே போல் குஜராத் மாநிலங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற இடங்களிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாக போகுது. அந்த அளவுக்கு பருவமழையும் தீவிரமடையும். தமிழ்நாட்டில் மட்டுமே, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே சென்னையில் 8 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு ஒரே நாளில். இது வந்து இந்த மாதங்களில் பெய்யக்கூடிய நல்ல ஒரு அதிகபட்ச ஒரு மழை பொழிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஜூலை மாதத்தில் முதல் முறையாக, இந்த மாதத்தில் முதல் முறையாக சென்னையில் மிக கொடுமையான மழை பொழிவு, பல மணி நேரம், 1/4 மணி நேரம் அல்ல, அரை மணி நேரம் அல்ல, பல மணி நேரம் மழை பொழிவு வந்து பதிவாகி இருக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல. இதை தாங்க நம்ம சொல்ல வந்தோம். இந்த மழையை தான் நம்ம சொல்ல வந்தோம். கிட்டத்தட்ட பாருங்க, இதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் மழையா இல்லாம பல மணி நேரம் மழை பதிவாயிருக்கு. இது இன்னும் இந்த மழை தொடரும், இதோட முடியல. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏதோ 1 நாள் 2 நாள் மழை வந்தா பரவாயில்ல, ஆனா 5 நாள் 7 நாள் தொடர்ந்து மழை வரும் பொழுது கண்டிப்பாக தாழ்வான பகுதியில் மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். மக்கள் நீங்க தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறத மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லிட்டோம். இதற்கு மேல யாராலையுமே வானிலை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியாது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரும் நாட்கள்ல எந்த தேதிகள்ல மழை வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரியே வானிலை இருக்காது. ஒவ்வொரு நாளும் வானிலை மாறும். அது எந்தெந்த தேதிகளில் மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டுமே முடியும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.